தமிழக அரசியலில் மாற்று சக்தியாகவும் ஊழலற்ற தூய்மையான ஆட்சியை தருவதாகவும் உறுதியளித்து ஆட்சிக் கட்டிலில் அமர்ந்த தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தற்போது அக்கட்சியின் அமைச்சரவைக்குள்ளிருந்தே மிகப்பெரிய சவாலும் சர்ச்சைகளும் வெடித்துள்ளது. தூய சக்தி என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டவர்களின் முகத்திரையை கிழிக்கும் வகையில் மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் மற்றும் அவரது நெருங்கிய கூட்டாளியான ரமேஷ் ஆகியோரை சுற்றியுள்ள 100 கோடி ரூபாய் டெண்டர் ஊழல் விவகாரம் தற்பொழுது விஸ்வரூபம் எடுத்துள்ளது. முதல்வரின் நெருங்கிய நண்பரான மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் ரமேஷ் என்பவரை தனக்கு இணையாக வைத்துக் கொண்டு தனது துறையின் கீழ் வரும் பல்வேறு கட்டுமான பணிகளை தனியார் நிறுவனங்களுக்கு தருவதாக கூறி 100 கோடி ரூபாய்க்கு மேலாக வசூல் வேட்டையில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. வின்ஃபாஸ்ட் என்ற நிறுவனத்திற்கு மீன்வளத்துறையின் கட்டுமான பணிகளை ஒதுக்கீடு செய்வதாக உறுதியளித்து 25 கோடி ரூபாய் முன்பணமாக கைமாறியுள்ளது என பத்திரிகை செய்திகள் கூறியுள்ளது. அரசு அதிகாரிகளுக்கும் அமைச்சருக்கும் இடையே தகவல்களை பகிர்வதற்காக உருவாக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ வாட்ஸ்அப் குழுவில் இந்த புரோக்கர் ரமேஷின் எண்ணையும் அமைச்சர் இணைத்துள்ளதாக செய்திகள் வருகிறது. இதனை பயன்படுத்தி மீன்வளத்துறையில் உள்ள அரசு அதிகாரிகளின் இடமாற்றங்களுக்கும் பெரும் தொகை வசூலிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. அமைச்சரின் நிழலாக வரும் இந்த ரமேஷ் யார் என்ற கேள்வி எழுந்தபோது அவரது கடந்த கால பின்னணி அதிர்ச்சியூட்டுவதாக அமைந்துள்ளது. ஆரம்ப காலங்களில் உயர்தர சொகுசு கார்களை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு தன்னை ஒரு பெரும் தொழிலதிபர் போல காட்டிக்கொள்வதே இவருடைய பணியாக இருந்திருக்கிறது. முக்கிய விஐபிகள் கூடும் இடங்களுக்கு சென்று அவர்களுடன் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு கடந்த ஆட்சியில் இருந்த அமைச்சர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த புகைப்படங்களை காட்டி பலருக்கு வாரிய பதவிகளும் அறநிலைத்துறையில் அறங்காவலர் பணிகளும் பெற்றுத் தருவதாக கூறி பலரிடம் ஏமாற்று பணம் பறித்திருக்கிறார். இவருக்கு இத்தகைய விலை உயர்ந்த சொகுசு கார்களை வழங்கியது கமலேஷ் ஆவார். இந்த கமலேஷ் இரட்டை இலை சின்னத்தை பெற்றுத் தருவதாக கூறி மோசடி வழக்கில் கைதான சுகேஷ் சந்திரசேகரின் நண்பர் என்பதும் ஹவாலா பண பரிவர்த்தனை வழக்கில் சிக்கி தற்போது திகார் சிறையில் இருப்பவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கமலேஷ் சிறைக்கு சென்ற பிறகு அவர் விட்டுச் சென்ற ஹவாலா மற்றும் மோசடி வேலைகளை ரமேஷ் கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறார். தற்போது மீன்வளத்துறை அமைச்சரையும் டிஃபெண்டர் என்ற சொகுசு காரை கொடுத்து மயக்கிய ரமேஷ் இந்த ஒட்டுமொத்த முறைகேடுகள் பண பரிவர்த்தனைகள் மற்றும் ஹவாலா தொடர்புகள் குறித்த அனைத்து ஆதாரங்களையும் அமலாக்கத்துறை தற்பொழுது ரகசியமாகவும் துல்லியமாகவும் திரட்டி வருகிறது. ஆளும் கட்சியின் முக்கிய அமைச்சர் மற்றும் அவரது கூட்டாளிகளுக்கு எதிராக அமலாக்கத்துறை இந்த வலைப்பின்னலை விரிப்பது இறுதியில் முதல்வர் விஜய்க்கு வைக்கப்படும் சட்ட ரீதியான பொறியாகவே பார்க்கப்படுகிறது. ஊழலற்ற தூய ஆட்சி என்று முழக்கமிட்டு ஆட்சிக்கு வந்த தாவேகா அரசுக்கு அமலாக்கத்துறையின் இந்த அதிரடி விசாரணை தகவல்கள் கசிந்திருப்பது அரசியல் ரீதியாக பெரும் சிக்கலையும் நெருக்கடியையும் உண்டாக்கியுள்ளது.